Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Attack on Titan episode 68 part 1. ஓபன் பண்ணா நம்ம அர்மின் இருக்கான்ல, அவன் யாருக்கிட்டயோ நான் சொல்றது உனக்கு புதுசா இருக்கும், ஆனா நீ அதை கண்டிப்பா கேட்கணும். 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா, நாங்க அதை இன்னுமே மாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பிளாஷ்பேக் 3 வருஷத்துக்கு முன்னாடி போறாங்க. ஒரு பயங்கரமான கப்பல், அதாவது வார்ஷிப் தான் பாரடைஸ் ஐலாண்டை நோக்கி வந்துகிட்டு இருக்குது. அதுல இருக்கிறதெல்லாம் மார்லியன்ஸும் எல்டியன்ஸும், வேற ஒண்ணும் இல்ல, நம்ம ஆளுகளை காலி பண்ணதான் வர்றாங்க. என்ன வந்தவங்க உடனே அவங்க பாரடைஸ் ஐலாண்டு கிட்ட போகல, ஒரு ஓரமா கப்பலை நிறுத்தி வேற ஒரு குரூப் அனுப்பியிருப்பாங்க. பட் 2 மணி நேரம் ஆயுமே அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. கேப்டன் பார்த்துட்டு ஒன்னும் பிரச்சனை இல்ல, டீம் 2ஐயும் 3ஐயும் ரெடி பண்ணி அனுப்புங்கம்மா. அதுக்கப்புறம் அந்த கேப்டன் எல்லாத்துக்கிட்டையும் இந்த ஐலாண்ட்ல வாழ்ந்த டெவில்ஸுங்க எல்லாம் நம்ம வாரியர் யூனிட்டியே காலி பண்ணிருக்காங்க, என்னன்னாலும் சரி இவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா கப்பல் அப்படியே செங்குத்துக்கு தூக்கும். என்னடா கப்பல் வீலிங் பண்ணுதுன்னு பார்த்தா அது நம்ம இறனு அப்படியே மொத்தமா தூக்கிட்டான். ஐயோ டெவிலுன்னு எல்லாம் பதறுவாங்க. கப்பலை சும்மா பகுபலி மாதிரி தூக்கி ஷோல்டர்ல வச்சு அழகா கரையில கொண்டு வந்து சேர்த்திட்டான். இனி இதுக்கப்புறம் இவங்க என்ன துடுப்பு போட்டாலும் கப்பலை கடலுக்கெல்லாம் கொண்டு போக முடியாது. அப்படி தூக்கி கொண்டு வந்து வச்ச உடனே ஹாஞ்சி பார்த்துட்டு, ஹலோ மார்லே நண்பர்களா, உங்களை பாரடைஸ் ஐலாண்டுக்கு வரவே இருக்கிறேன், நான் தான் ஹாஞ்சி, உங்களை வெல்கம் பண்றதுக்காக வந்திருக்கேன். என்ன நீங்க ஐலாண்டு பக்கத்துல வரைக்கும் வந்துட்டு அங்கேயே நிப்பீங்களா, அதான் தூக்கிட்டோம், வாங்க வந்து கொஞ்சம் டீ காஃபி குடிங்க, ஏன்னா உங்களோட ஆளுங்க முன்னாடியே வந்துட்டாங்க, நாங்கெல்லாம் எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் தெரியுமா. என்ன நிக்கலோ கரெக்ட் தானே அப்படிம்பாங்களா. அவன் பாத்தீங்கன்னா நடுங்கிட்டு இருப்பான், பின்னாடி லெவி கத்தி வச்சிருப்பான், ஏதாச்சும் எசக புசகா பண்ணான்னா சொருகிடணும்னு. அவன் வாய வச்சுட்டு சும்மா இல்லாம, கேப்டன் என்னைய பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, இவங்க எல்லாத்தையும் சுட்டு தள்ளுங்க அப்படின்னு கத்துவானா. நிக்கலோ என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி பேசிட்டு இருக்க உடனே லெவி கிண்டல் பண்ணுவான், நீ பேசின பேச்சுல அவனே கடுப்பாகி கத்த ஆரம்பிச்சிட்டான், நல்லா பண்ணா போன்னு. அப்ப அந்த கேப்டன் சும்மா இல்லாம, நிக்கலோ நல்லா புரிஞ்சுக்க, நீங்க எல்லாருமே டெவில்ஸுங்க தான், மார்லே வந்து என்னைக்குமே இந்த மாதிரி கேவலமான ஆளுங்க கூட எல்லாம் சேர மாட்டோம் அப்படி இப்படின்னு அவனையும் சேர்த்தி தான் கேவலப்படுத்துவான், ஏன்னா அவனுமே எல்டியன் தானே. ஆஞ்சி பார்த்துட்டு, என்னப்பா நீங்க இவ்வளவு ரூடா பேசுறீங்க, சரி எங்களை சுடணும்னு எய்ம் பண்ணிட்டு இருக்கியே, முன்னாடி மட்டும் பாக்குற மூதேவி கொஞ்சம் பின்னாடியும் பார்க்கணும்டாம்பா. பார்த்தா நம்ம இறனங்க பயங்கரமா நின்னுட்டு இருக்கான். அவன் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம்னு சொல்லிட்டு பட்டுன்னு சுற்றுவான். ஐயோ ஹாஞ்சிக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பதறுவாங்க. அர்மின், ஷாஷா, ஜீனு, கோனி, மிகாசான்னு எல்லாம் மறைஞ்சு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஐயோ சுட்டுட்டானு பார்த்தா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். அந்த சுடுறான்னு சொல்லிட்டு இருந்தானே கேப்டன், அவனோட மண்டையில எலனா ஒரு போடு போட்டு அவனை காலி பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அங்க மத்தவங்க மேல எல்லாம் கண்ணு நீட்டி ஒழுங்கா கண்ணை கீழே போடும்பாலா. இவள மாதிரியே இன்னும் ஏகப்பட்ட பேர் அங்க இருக்க சோல்ஜர்ஸ் மேல கண்ணை வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆளுல பார்த்து, உங்க இன்விடேஷனை நான் அக்செப்ட் பண்றேன்பா, வாங்க நாம டீ சாப்பிடலாம்னு சொல்லிட்டு இவங்க வந்த ஷிப்ல யார் யாரெல்லாம் நம்ம ஆளுகளை எதிர்க்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையுமே கன் பாயிண்ட்ல லாக் பண்ணியாச்சு. இது நம்ம ஆளுகளுக்கே ட்விஸ்ட், என்னடா நடக்குதுங்கன்னு. அவன் நம்ம இறனை பார்த்துட்டு, உங்களை மீட் பண்ணணும் தான் நான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கேன் இறனும்பா. அப்படியே கேம்ப் கூட்டு போயாச்சு. இங்க நம்ம ஆளுகள்லாம் உட்காந்து ஒரு டிஸ்கஷன். ஆமா அவ்வளவு பெரிய லேடி அவங்க ஆளையே சுட்டு கொன்னுட்டாலே, இவளை நம்பலாமா, அவளோட கோல் தான் என்ன, ஆனா பண்ணதெல்லாம் பார்க்கும்போது இவங்கள நம்புறது கொஞ்சம் கஷ்டம் தாங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. ஷாஷா நல்லா கொரட்டை விட்டு தூங்குவாளா. மிகாசா மண்டையோட புடிச்சு தூக்கி, என்ன தூக்கம் ஏந்திரியும்பா, அவன் அசைற மாதிரி இல்ல. அர்மின் என்ன சொல்லுவான்னா, அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ, நல்ல விஷயம் என்னன்னா சோல்ஜர்ஸ்னா என்ன பண்ணுவாங்க, எவ்வளவுதான் அடிச்சு கேட்டாலும் எங்க ரகசியத்தை சொல்ல மாட்டோம்னு சொல்லி ஒத்த கால்ல நிப்பாங்கல்ல. ஆனா இவங்க அப்படி இல்ல, எல்லா ரகசியத்தையுமே சொல்ல ரெடின்ட்டாங்க, அதுவே நமக்கு பெரிய லக்கு தான். பட் எரன் என்ன சொல்லுவான்னா, நம்ம இப்போதைக்கு இவங்களை ஸ்டாப் பண்ணிட்டோம், ஆனா மார்லே ஃபோர்ஸ் மொத்தமா கிளப்பிக்கிட்டு வந்தானுங்கன்னா டெஃபினட்டா நம்மள அழிச்சிருவானுங்க, ஏன்னா அப்படி ஒரு பயங்கரமான படம் அவனுக்கு கிட்ட இருக்குது, அதுக்குள்ள நம்ம ஏதாச்சும் செஞ்சே ஆகணும், இல்லன்னா சங்கு தான். அதே நேரம் இங்க ஹாஞ்சி பாத்தீங்கன்னா அவங்களோட துப்பாக்கியை வாங்கி பார்த்துட்டு அசந்துருவா, ஏன்னா நம்ம ஆளுகிட்ட அந்த மாதிரி ஒரு ஐட்டம்லாம் இல்ல, அதுலயும் ஏகப்பட்ட குண்டு இருக்குமா. ஓ இப்படித்தான் நீங்க அடுத்தடுத்து கேப் விடாம சொல்றீங்களான்னு ஆச்சரியமா வேற கேட்பான். அந்த எலனா பாத்தீங்கன்னா அவளுக்கு தெரிஞ்ச ஆர்மி ரகசியம் எல்லாத்தையுமே சொல்லுவான். மார்லைன்ஸ் கிட்ட மொத்தம் 50 டிவிஷன்ஸ் இருக்குது, ஒரு டிவிஷன்ல 20,000 பேர் இருப்பாங்க, அப்ப மொத்தமா சேர்த்தா 10 லட்சம் டிவிஷன். அது மட்டும் இல்லாம நேவில மொத்தம் 3 ஃபிளீட்ஸ்ங்க இருக்குது, ஒன்னொன்னுலயும் 21 பேட்டில் ஷிப். அப்ப யோசிச்சு பாருங்க எத்தனை பேருன்னு. அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட புது புது வெப்பன்ஸ் எக்கச்சக்கமா இருக்குது, கூடவே ஏரியல் வார்ஃபேரும் வச்சிருக்காங்க அப்படிம்பாலா. ஆஞ்சி இருந்துட்டு, எது ஏரியல் பொடியாம்பா. லெவி காலையே ஒரு உதைய விட்டு, அசிங்கப்படுத்தாத, இப்பெல்லாம் கேட்டா நம்மள வீக்குன்னு நினைப்பாங்க, பேசாம இருமா. அப்ப அந்த ஒன்னியா குப்பன் இருந்துட்டு, அது வேற ஒண்ணும் இல்ல, மிலிட்டரி ஏர்கிராஃப்ட் ஸ்கை மூலியமா வந்து அட்டாக் பண்ணுவாங்க. உடனே இவளுக்கு தூக்கி வாரி போடும், எது பறந்து வந்து அட்டாக் பண்ணுவாங்களான்னு. ஆமா மார்லே கிட்ட இந்த அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குதுன்னா அவங்க ஏன் இன்னும் எங்களை அட்டாக் பண்ண வரவே இல்லை அப்படின்னு கேட்டா, அதுக்கு 2 விஷயம்
விஷயம் சொல்லுவாங்க. ஒண்ணு இந்த வால்க்கு வெளியில இருக்குதே பியூர் டைட்டன்ஸுங்க, அதுங்க என்னதான் லேட்டஸ்ட் வெப்பன்ஸை யூஸ் பண்ணி இதுங்களை காலி பண்ணாலும் அதுங்க எப்படியும் ஏகப்பட்ட வேர்த்த போட்டு தள்ளிருங்க. சொல்ல போனா அதுங்க தான் உங்களை வெளியில இருந்து பாதுகாத்துக்கிட்டு இருந்துச்சுங்கம்பா. பட் ஆனா நீங்க வாழை விட்டு வெளியில வந்து இங்க ஜாலியா கேம்ப் எல்லாம் போட்டு டீய ஊத்தி கொடுத்து எங்க கிட்ட கேஷுவலா பேசிட்டு இருக்கீங்கன்னா நீங்க வெளியில சுத்திட்டு இருந்த எல்லா டைட்டன்ஸையுமே கொன்னுட்டீங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. அது உண்மைதானு கேட்டோன்னா ஆமா. இப்ப இத என்ன மார்லே கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ண போறியான்னு கேட்பான். அதை கேட்டுட்டு அவ ஆடி போயிடுவா. ஏன்னா அந்த டைட்டன்ஸுங்களை கொல்றது ஒன்னும் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. அப்படின்னா தான் மார்லே எப்பவோ இறங்கி காலி பண்ணிருப்பானுங்களே, இவங்க பண்ணிருக்காங்கன்னா டெஃபினட்டா நீங்க எல்லாம் வேற லெவலுங்கிற மாதிரி தான் கூடுவா. சரி, மொதல் ரீசன் இது. ரெண்டாவது ரீசன் என்னன்னு கேட்டா மார்லேக்கு வந்து இவங்களும் ஒரு த்ரெட் தான். பட் இருந்தாலுமே அவங்க மத்த நேஷன்ஸ் கூடயும் சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க அட் அ டைம்ல. அதெல்லாத்தையும் முடிச்சிட்டு தான் அவனுங்க இந்த பக்கமே வருவானுங்க. ஏன்னா இப்போதைக்கு இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒன்னும் பெருசாலாம் சண்டை போகலையே. அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்க அனுப்பியிருந்தாங்களே ஒரு வாரியர் யூனிட், அதான் ரெய்னர், ஆனி, பெர்டோல்ட், ஜீக்குன்னு அவங்க எல்லாத்தையும் போட்டு பொளந்து கட்டி 2 டைட்டன்ஸை நம்ம ஆளுக புடிச்சிட்டாங்க. பெர்டோல்ட் வச்சிருந்த கொலோசல் டைட்டன், அப்புறம் நம்ம ஆனி. சோ இப்படி நம்ம ஆளுக பண்ண விஷயம் மத்த ஆளுங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு, அதாவது மார்லேவோட எனிமீஸ்க்கு. அதனால தான் மார்லேவை ஈஸியா தோக்கடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட விடாம வார் செஞ்சுக்கிட்டே இருக்கானுங்க. அந்த போர்ல பிஸியா இருந்தவன தான் இவங்கள கண்டுக்கல. அப்பதான் ஹாஞ்சி ஒரு மேட்டர் சொல்லுவா, நீங்க இதெல்லாத்தையும் எங்க கிட்ட சொல்றீங்கன்னா டெஃபினட்டா நீங்க மார்லேக்குள்ள வந்திருக்க ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்டா தான் இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு மார்லே உங்களோட நேஷன்ஸை கான்குவர் பண்ணிருக்கணும், அதான மேட்ரு. அதனால தானே இதெல்லாம் பண்றீங்கன்னு கேப்பா. அவங்க ஷாக் ஆயிருவாங்க, என்ன கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாலேன்னு. அதனால தான் மார்லேவை காலி பண்றதுக்காக இவங்க கூட சேர்ந்திருக்காங்க. அதுல ஒரு சின்ன கரெக்ஷன் என்னன்னா இவங்க ஒன்னும் சீக்ரெட் ஏஜென்ட்ஸ் கிடையாது. இவங்களும் நார்மலான லைஃப் லீட் பண்ணிட்டு இருந்தவங்க தான். மார்லே இவங்க கூட சண்டை போட்டு இவங்க நாட்டையே நாசம் பண்ணி அது மட்டும் இல்லாம இவங்களை சோல்ஜர்ஸா கட்டாயப்படுத்தி வேலை பார்க்க வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இவங்களால அவங்களை எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு ஃபயர் எரிஞ்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. அதுவும் அவரை மீட் பண்ற வரைக்கும் தான் அப்படின்ட்டு நம்ம ஜீக்க சொல்லுவா. டைட்டனை பார்த்து டெவில்னு சொல்லி உலகமே பயப்படுது. ஆனா நான் அவரை வேற ஒரு கோணத்துல பார்த்தேன், ஒரு கடவுளா. அவரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு ஹோப்பே கிடைச்சது அப்படின்ட்டு இன்னொரு ட்விஸ்ட் வைப்பான். மொதல் சீன்ல அவளோட சுப்பீரியரை சுட்டு தள்ளனால அது எல்லாமே ஜீக்கோட கமாண்ட்னால. அவனுக்கு கீழே தான் இப்ப இவ வேலை பார்க்கறா. நாங்க எல்லாருமே ஆன்டி மார்லியன் வாலண்டியர்ஸ். எங்களோட கோலே எல்டியன்ஸை ஃப்ரீ பண்றது மட்டும் தான், கண்டிப்பா காப்பாத்துவோன்னு ஜீக் தான் இவங்களை அனுப்பி விட்டான்னு மேட்டர் எல்லாத்தையும் சொல்லுவா. இதெல்லாம் கேட்டுட்டு போய் ஹாஞ்சி குயின் ஜாக்கரின்னு அபிஷியல்ஸுக்கு முன்னாடி போய் சொல்லுவா. அதாவது அவன் என்ன ரெக்வஸ்ட் வச்சிருக்கான்னு. இப்போதைக்கு எல்டியன்ஸோட உயிருக்கு பெரும் ஆபத்து, அதை சரி பண்ணணும்னா எங்க கூட கை கோர்த்துக்குங்க, நம்ம இதெல்லாம் பண்ணித்தான் ஆகணுங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். பட் யாருக்குமே ஜீக் மேல சுத்தமா நம்பிக்கை இல்லை. ஆல்ரெடி வந்து பயங்கரமான வேலையை பார்த்து விட்டு போயிருக்கான்ல, எப்படி நம்புவாங்க? அவன் ஒரு பீஸ்ட் டைட்டனு, நம்ம ஆளுகளே டைட்டனா மாத்தி அவன் காலி பண்ணியிருக்கான் அப்படி இப்படின்னு அவனை வண்டையா திட்டுவாங்க. இப்போதைக்கு அவங்களோட மெயின் கோல் என்னன்னு பார்த்தா ஃபவுண்டிங் டைட்டனை திருப்பி எடுக்கிறது மட்டும்தான். டைரக்டா சண்டை போட்டு அதை பண்ண முடியாது அப்படிங்கிற காரணத்தால இந்த மாதிரி ஒரு நாடகமாடி உள்ள வர பாக்குறானுங்களோன்னு ஒரு டவுட் இருக்கும்ல. சரி, அப்படி என்னதான் அவன் சொல்லியிருக்கான்னு கேட்போன்னு முழுசா பிக்சஸ் படிக்க சொல்லுவாரு. சீக் என்ன சொல்லியிருப்பான்னா, எல்டியன்ஸ் எல்லாருமே இப்ப பெரிய ஆபத்துல இருக்கும், அதனால அதை சால்வ் பண்ற ஒரு சீக்ரெட் பிளான் என்கிட்ட இருக்குது. அதுக்கு என்ன தேவைன்னா ஃபவுண்டிங் டைட்டனும் ராயல் பிளட்டை சேர்ந்த ஒரு ஆளு அவங்க டைட்டனா இருக்கணும். அப்பதான் நம்ம மொத்த உலகத்தையும் காப்பாற்ற முடியும்னு சொல்லியிருப்பான். அதை கேட்டுட்டு இறன்னு பயங்கரமா ஷாக் ஆவான். ஜீக் பாத்தீங்கன்னா அது என்ன பிளான்னு அவன் கண்டிஷன் எல்லாத்துக்குமே ஓகே சொன்னா மட்டும்தான் ரிவீல் பண்ணுவானாமா. அர்மீனுக்கு இறன் ஏன் இப்படி ஷாக் ஆனான்னு தெரியல. அங்க இருந்த மத்தவங்க எல்லாம் என்னடா நம்மள பார்த்தா அந்த ஜீக்கு முட்டா பைய மாதிரி தெரியுதா, இவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு ஓகே ஓகேன்னு பூம்பு மாதிரி தலையாட்டுறதுக்கு மூடிக்கிட்டு போ சொல்லு, எவனா இருந்தாலும் ஒரு கை பாத்திரலாம் பாங்க. அப்பதான் இறன் எந்திரிச்சு, இல்ல அவன் சொல்றது எல்லாமே உண்மைதான். ஒரு டைம் என்னால ஃபவுண்டிங் டைட்டனோட பவரை யூஸ் பண்ண முடிஞ்சது, அதுவும் எப்பன்னா ஒரு ராயல் பிளட்டை தொடும் போதும்பா. அடாதான் நம்ம பையல ரெய்னர் தூக்கிட்டு போகும்போது அவன் இருந்து காப்பாத்தி ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது மிகாஸ் அடிபட்டு பேனு கிடப்பால, அப்ப அவளை காப்பாத்துறதுக்காக ஒரு டைட்டனை ஓங்கி குத்தி இருப்பானே, அந்த டைட்டன் தான் நம்ம இறனோட அம்மாவை சாப்பிட்டு இருக்கும். அவங்க வேற யாரும் இல்ல, அவங்க அப்பாவோட ஒய்ஃப் டயானா ஃபிரிட்ஸ். டைட்டனா மாத்தி விட்டுருப்பாங்க. சொல்ல போனா அவங்க ராயல் பிளட் தானே. அவங்கள தொட்ட ஒன்னதான் அந்த செகண்ட் தான் அவனால ஃபவுண்டிங் டைட்டன் பவரை யூஸ் பண்ண முடிஞ்சது. இப்போதைக்கு எல்டியன்ஸுக்குன்னு இருக்க ஒரே ஒரு நம்பிக்கை செவுத்துக்குள்ள தூங்கிட்டு இருக்க மில்லியன்ஸ் ஆஃப் டைட்டன்ஸை எழுப்புறது, இல்லன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாதும்பானா. ஏண்டா இந்த சீக்கிரட்டை ஏண்டா சொல்லாம இவ்வளவு நாளா மறைச்சு வச்சிருந்தேன்னு கேட்பாங்க. வேற எதுக்கு? ஹிஸ்டோரியாவை காப்பாத்துறதுக்காக தான். ஆமா, நான் டைட்டன் பவரை யூஸ் பண்ணுங்கிறதுக்காக அவளை டைட்டனா மாத்துவீங்க, என்னால அவளை அப்படியெல்லாம் விட முடியாது. சரி ஓகே, இதை பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம். அப்போ ஜீக்கு கிட்ட நிஜமாவே ஏதாச்சும் சீக்ரெட் பிளான் இருக்குதா, அதை வேணா கேட்கலாமான்னு கேட்ட உடனே யாருமே ஒத்துக்கிற மாதிரி இல்ல. ஆஞ்சிய புடிச்சு வண்டியா திட்டுவாங்க, நீ என்ன லூசா, அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் நம்ம ஊருக்குள்ள விட முடியாது, அப்புறம் வந்து கும்மி அடிச்சுட்டு போயிருவானுங்க கும்மி அப்படின்னு உடனே ஆஞ்சி இருந்துட்டு, ஆமா நம்மளால விட முடியாது, ஆனா மார்லே ஸ்கவுட் ஷிப்ஸ் கிட்ட இருந்து நம்ம ஐலாண்டை காப்பாத்தணும்னா நமக்கு வாலண்டியர்ஸ் தேவை. அதுவும் அவங்க கிட்ட வயர்லெஸ் ரேடியோன்னு ஒரு புது டெக்னாலஜி இருக்குது, அது நமக்கு தேவைப்படுதும்பா. யாராலையும் அதுக்கு மேல ஒண்ணும் சொல்ல முடியல. கட் பண்ணா மறுபடியும் இப்போ மார்லே கிட்ட இருந்து 2 கப்பல் வந்துகிட்டு இருக்குது நம்ம பாரடைஸ் ஐலாண்டை நோக்கி. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்கவுட் டீம்ல இருந்து
எலனா பேசுவா. இந்த மாதிரி நாங்க இங்க மாட்டிக்கிட்டோம், எங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்ட்டு நம்ம ஆளுங்க எங்க மறைஞ்சிருக்காங்களோ அந்த இடத்துக்கு அவங்கள வர வைப்பாங்க. சரின்ட்டு அவங்களும் நம்பி வருவாங்களா. அப்பதான் கொலோசல் டைட்டன் அங்க வந்து அத்தனை பேர்த்தையும் லாக் பண்ணிரும். இந்த டைம் நம்ம லெவி தான் வெல்கம் பண்ணுவான். கேவலமான டெவில்ஸ்ங்க வாழ்ற ஐலாண்டுக்கு ஒரு கேவலமான டெவில் அவங்கள வெல்கம் பண்றேன், கண்டிப்பா உங்களுக்கு இந்த வெல்கம் பிடிக்கும்னு சொல்லி கடலுக்கு நடுவுலயே கன்னை வச்சு லாக் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா திடீர்னு நம்மளால இங்க வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நம்மளுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தெரியாதுல்ல. அதத்தான் அரவிந்த் கதை கதையா சொல்லிட்டு இருக்கான். எல்டியன்ஸ பார்த்தாலே எல்லாத்துக்கும் பயம், அதனாலேயே இந்த உலகமே இவங்களை வெறுத்துச்சு. இத்தனைக்கும் கடல் கடந்து இருக்கிற ஆளுங்க எல்லாம் யாரு என்னன்னு கூட தெரியாது, ஆனாலும் இவங்களுக்கு எனிமீஸ். நல்லா இருக்குல்ல. நம்மளுக்கு பாத்தீங்கன்னா மார்லேஸ் நிறைய பேர்த்த புடிச்சு வச்சிருக்கிறதுனால ஏகப்பட்ட விஷயங்களை புதுசு புதுசா தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த உலகம் எப்படி எல்லாம் இருக்குது, என்னென்ன டெக்னாலஜி எல்லாம் அவங்க வச்சிருக்காங்கன்னு. அப்போ இந்த ஒனியா குப்பன் இருக்கான்ல, அவன் மட்டும் பாத்தீங்கன்னா கருப்பா இருக்கானா. எல்லாரும் ஒரு கலர்ல இருக்கும், நீ மட்டும் ஏன்டா கருப்பா இருக்கேன்னு கேட்பான். நம்மள கிரியேட் பண்ணவரு எல்லாத்தையும் ஒரே மாதிரி படைச்சிட்டா எப்படி நல்லா இருக்காதுல்ல, அதனாலதான் கொஞ்சம் வித்தியாசமா படைச்சிருக்காரு, மத்தபடி வேற ஒண்ணும் இல்லம்பா. அப்படியா, நம்மள யாரு கிரியேட் பண்ணான்னு கேட்டா வேற யாரு, கடவுள் தான். சொல்ல போனா ஃபவுண்டர் யுமிர் இருக்காங்களே, அவங்கள படைச்சதே கடவுள் தான். இப்படித்தான் எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நீங்களும் நம்பணும்னா நம்பலாம், இல்லன்னா வேண்டாம். ஃப்ரீ அட்வைஸ் கேட்டா கேளுங்க, கேட்காட்டி போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். சரி, இனி இதுக்கப்புறம் மார்லியன்ஸ் வந்து நம்ம ஆளுகளுக்கு உண்மையாவே ஹெல்ப் தான் பண்ண போறாங்களா, இல்ல ஏதாச்சும் ஒரு பெரிய ஆப்பா வைக்க போறாங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.